ஓம் சாய்ராம். கபர் டைரி. பிளேக் நீங்க சாயின் அறிவுரை 11/12/1911. இன்று காலை வழிபாடு மிக மிக இனிமை பொருந்தியதாக இருந்தது. இதன் பிறகு நான் உயர்த்தப்பட்டதாக உணர்ந்தேன். அதன்பின் நான் பஞ்சதசியின் முதல் சில ஸ்லோகங்களை தத்தாத்ரேய சிட்னிஸுக்கு விவரிக்க ஆரம்பித்தேன். அவர் மிகவும் சிறந்த மனிதர். பின்னர் நாங்கள் சாயி மகராஜை அவர் வெளியே திரும்பிய போதும் பின்னர் உள்ளே திரும்பிய போதும் சென்று தரிசித்தோம். ராதாகிருஷ்ண மாயி அனுப்பிய திராட்சையையும் சிலிம் புகை குழாயையும் அவர் எனக்கு மிகவும் அடிக்கடி கொடுத்தார். எனது மகன் பலவந்திடம் திராட்சைகளை கொடுத்தார். மாலையில் அவர் மசூதியை சுத்தம் செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். எனவே அங்கு செல்ல நான் முயற்சிக்கவில்லை. பிளேக் நோயை அகற்றும்படி அனைத்து ஜனங்களும் அவரிடம் வந்து விண்ணப்பித்தார்கள். சாலைகளை சுத்தமாக வைக்கும்படியும் சமாதிகளையும் கல்லறைகளையும் எரியூட்டும் மயானங்களையும் கூட்டி பெருக்கும்படியும் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படியும் அவர்களிடம் அவர் அறிவுறுத்தினார். அன்று மாலை முழுவதும் தினசரி செய்தித்தாள்களை நான் படித்து கொண்டும் சிட்னிஸ் மற்றும் சிலருடன் பேசிக்கொண்டும் கழித்தேன். உபாசினி ஏதோ கவிதை ஒன்றை அமைத்து கொண்டிருந்தார். மாலையில் சாவடிக்கருகில் நாங்கள் சாயி மகராஜை தரிசித்தோம். மீண்டும் ஷேஜ் ஆரத்தியில் கலந்து கொண்டோம். இதன் பின்னர் சிட்னிஸ், அவரின் நண்பரான இன்ஜினியர் மற்றுமொருவரும் கிளம்பிச் சென்றார்கள். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.